Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem A Different History by சுஜாதா பட். இது PGTRB எக்ஸாம்ல கொடுத்திருக்க one of the poem in Commonwealth Literature and newly added syllabus. சுஜாதா பட் வந்து பாத்தீங்கன்னா she was born in India, அகமதாபாத் in 1956. இவங்க வளர்றது பாத்தீங்கன்னா பூனேல. லேட்டரா வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிடுறாங்க வித் ஹர் ஃபேமிலி. அவங்களோட கிராஜுவேஷன் அண்ட் she got many awards in literature. இவங்களோட இந்த போயம் எ டிஃபரண்ட் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட டெபுட் கலெக்ஷனான ப்ரூனிசம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு இன் 1988ல. இந்த போயமோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, இட்ஸ் a போஸ்ட் கலோனியல் ஒர்க். போஸ்ட் கலோனியல் ஒர்க் மீன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான். எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து நம்ம இத அ இந்தியாவ வந்து ரூல் பண்ணினாங்க. அவங்க அப்ப இருந்த இம்பாக்டும் அண்ட் ஆஃப்டர் தட் எப்படி வந்து அவங்க போனதுக்கு அப்புறமும் கூட அதோட இம்பாக்ட் இன்னும் இருக்கு. கல்ச்சர்லயும் சரி, லாங்குவேஜ்லயும் சரி எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த போயம்ல வந்து சுஜாதா பட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Let we go with the poem. இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் 2 செக்ஷனா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 18 லைன்ஸ் ஒரு ஸ்டான்ஸாவும் அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா வந்து 11 லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு ரைம், மீட்டர் வந்து ஃபாலோ பண்ண கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ வெர்ஸ் போயம். இந்த போயம வந்து 3 பெர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நரேட் பண்ணியிருக்காங்க. யூசுவலா வந்துட்டு அ இந்தியன் ரைட்டர்ஸ் தோஸ் ஹூ செட்டில்ட் இன் அப்ராட்னோ அவங்க எப்படி இப்ப இது பண்ணுவாங்க, தன்னோட மதர் லேண்ட் வந்து எப்படி மிஸ் பண்றாங்க அப்படின்றத மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனோட நரேட்டிவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க இருக்காங்க. பட் அங்க இருந்து இங்க என்ன விஷயங்கள்லாம் வந்து இம்பாக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத வந்துட்டு 3 பெர்சனா தான் வந்து இங்க இந்த போயம வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. Let me go with the first stanza of the poem. Great Pan is not dead. He is simply immigrated to India. The Great Pan அப்படின்றது யாருன்னா, he is a Greek god. The god of nature, shepherds and rustic life as well. அண்ட் இந்த காட் அந்த கிரேட் பேன் இருக்காருல்ல, இவர வந்துட்டு பூஷன் அப்படின்ற ஒரு இந்தியன் காடோட வந்து கம்பேர் பண்றாங்க. அவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஜர்னி, மேரேஜ் அண்ட் கேட்டில் இன் ஹிந்துயிசம். ஓகே. அ அண்ட் இவரு அந்த பூஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் அதித்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இவரு வந்து இந்த கிரேட் பேன் வந்து என்ன பண்றாரு, எமிகிரேட் ஆகி இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் வந்து சாக கிடையாது. ஏன்னா இங்க வந்துட்டாரு. எமிகிரேட்டட் டூ இந்தியா. ஹியர் த காட்ஸ் roam freely disguised as snake or monkeys. So here gods roam freely disguised as snake and or monkeys. Okay. இங்க இருக்க காட் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து ரோம் ஆகிட்டு இருக்காங்க. எந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்காவும், மங்கியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃப்ரீயா வந்து ரோம் ஆகிட்டு இருக்காங்க. சுத்திட்டு இருக்காங்க. யூசுவலாவே வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கல்ச்சர், இந்தியன் இதுல வந்து பிலீஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து ஒவ்வொரு காடோட ரிலேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட கனெக்ட் பண்ணி, அந்த அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அததான் வந்து இங்க சொல்றாங்க. And every tree is sacred and it is a sin to be rude to a book. So every tree is sacred. இங்க இருக்க எல்லா ட்ரீயுமே ரொம்ப புனிதமானது. And it is a sin to be rude to a book. இங்க வந்து நம்ம நம்ம ரூடா வந்து புக்கு கிட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, இட்ஸ் வந்து அது வந்து ரொம்ப பாவமான செயல் ஒண்ணு. ஏன்னா, புக்க வந்து நம்ம வந்து நம்புறோம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி நம்புறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? ஸோ சரஸ்வதிய வந்து நம்ம ரொம்ப மரியாதையா வந்து நடத்துறோம். ஓகே. அண்ட் அ ஸோ அந்த புக்கு கிட்ட நம்ம வந்து ரூடா நடந்துக்கிட்டோம் அப்டின்னா, இது வந்து ரொம்ப பாவமான செயல் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் அ சின் டூ ஷோ அ புக் அசைட் வித் யுவர் ஃபுட். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இப்டி எட்டி உதைக்கிறோம் அப்டின்னா, அதுவுமே வந்து என்ன ஒரு இது வந்து ரொம்ப பாவச் செயல் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. A sin to slam books down hard on a table. A sin to toss one carelessly across a room. A sin to slam books down hard on a table. ரொம்ப ஹார்ஷா வந்து ஒரு புக்க அப்படியே டேபிள் மேல ஹார்ஷா வைக்கிறது, ஹார்டா வந்து வைக்கிறது. அண்ட் தென் இங்கருந்து அந்த பக்கம் வந்து ரூமுக்கு வந்து தூக்கி போடுறது. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா என்ன? இது எல்லாமே வந்து புக்க வந்து நம்ம இப்படி ட்ரீட் பண்ணா இது வந்து ஒரு பாவச் செயல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா, புக் அப்படின்றது நம்ம சரஸ்வதியா காடஸ் சரஸ்வதியா நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஸோ
இந்த மரங்கள் வந்து இந்த புக்குனால வந்து அந்த மரங்கள் வந்து ரொம்ப அ புனிதமா புனிதமானது. ஏன்னா, அந்த மரம் வந்துட்டு தானே புக்க குடுத்தது. ஸோ, அந்த மரத்தையும் நம்ம வந்து ரொம்ப புனிதமா தான் நெனைக்கிறோம். அதே மாரி இந்த புக்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணோம்? ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட பிலீஃப் இல்லையா? தட் இஸ் வாட். You must learn how to turn the page gently without disturbing Saraswati. ஸோ நான் இங்க தான் சொல்றாங்க. அ நாம எப்படி நம்ம ரொம்ப ஜென்டிலா வந்து பேஜ் டர்ன் பண்ணும்போது கூட ரொம்ப ஹார்ஷா பண்ணக்கூடாது. ஜென்டிலா பண்ணணும். பிகாஸ் இது வந்து என்ன ஆகும்? சரஸ்வதிய வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி வந்து இருக்கும். வித்தவுட் அஃபெண்டிங் த ட்ரீ ஃப்ரம் ஹூஸ் வுட் த பேப்பர் வாஸ் மேட். ஸோ வித்தவுட் அஃபெண்டிங் த ட்ரீனா, இப்ப நம்ம இந்த பேப்பர்ஸ வந்து ஜென்டிலா ட்ரீட் பண்றது மூலியமா அந்த மரத்துக்கும் நாம ஒரு மரியாதைய குடுக்குற மாதிரி வந்து இருக்கு. வித்தவுட் அஃபெண்டிங். நம்ம இப்ப வந்து ஹார்ஷா ட்ரீட் பண்ணோம்னா, அந்த அந்த புக் வந்த மரத்துல இருந்து தான் அந்த புக் வந்தது இல்லையா? சோ அந்த பேப்பர்ஸ. சோ அத வந்து அந்த மரத்தையும் அந்த புக்க குடுத்த மரத்தையும் நம்ம வந்து மோசமா ட்ரீட் பண்ற ஒரு விதமா தான் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா, ஜென்டிலா வந்து ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சரஸ்வதி. ஓகே. இப்படி வந்து நம்மளோட பிலீஃப்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இதெல்லாமே கல்ச்சர். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. விச் லாங்குவேஜ் ஹாஸ் நாட் பீன் த அப்ரஸர்ஸ் டங்? ஸோ இந்த ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே. விச் லாங்குவேஜ் ஹாஸ் நாட் பீன் த அப்ரஸர்ஸ் டங்? எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து அ அப்ரஸர்ஸ் டங்க்னா ஒடுக்கப்பட்டவங்களோட லாங்குவேஜோ, விச் லாங்குவேஜ் ட்ரூலி மீன் டூ மர்டர் சம்ஒன்? எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து நம்மள வந்து கம்ப்ளீட்டா மர்டர் பண்ணுச்சோ அப்படின்னு சொல்றாங்க. சம்ஒன் மர்டர். ந நெறைய பேர்த்த வந்து கொன்னுச்சு. இங்க வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட வந்து சொல்றாங்க. ஸோ யாரு நம்மள ஒடுக்குனாங்களோ, அதே மாரி நம்மள நெறைய அ நெறைய பேர் நம்ம வந்து இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அந்த இறக்கறதுக்கு உண்டான அந்த லாங்குவேஜ how does it happen that after the torture, after the soul has been cropped with a long sweeping out of the conqueror's face? ஆம், எப்படி அண்ட் ஹவு டஸ் இட் ஹேப்பன்? இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. இந்த எப்படி அ ஆஃப்டர் த டார்ச்சர் இந்த டார்ச்சர்லாம் நடக்குது. நம்மள எப்படி வந்து கொடுமைப்படுத்துனாங்க இல்லையா? பிரிட்டிஷ் பீப்பிள். ஸோ ஆஃப்டர் த சோல் ஹாஸ் பீன் கிராப்ட் வித் எ லாங் ஸ்வீப்பிங் அவுட் ஆஃப் தி கான்குவரர்ஸ் ஃபேஸ். இங்க சோல் ஹாஸ் பீன் கிராப்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இத வந்து கல்ச்சர வந்து கம்ப்ளீட்டா அப்படியே புடுங்கி எடுத்துடுறாங்க. வித் எ லாங் ஸ்வீப்பிங் அவுட். இந்த சீத் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ வெப்பன். நம்ம எப்படி வந்து களை எடுப்பாங்க இல்லையா? அந்த வெப்பனோட வந்து கம்பேர் பண்றாங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீத் அப்படிங்கிறது வந்து எத ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கான்க்வரரோட லாங்குவேஜ் அந்த இங்கிலீஷ வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகே. தேர் ம் அந்த லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூஸ், ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து வேரோட அப்படியே புடுங்கிருது. ஓகே. அ அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மளோட கல்ச்சரு, அந்த இதெல்லாம் வந்து நம்ம வேல்யூஸ்லாம் இது பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து வேஸ்ட். எப்படி எப்படி தோட்டத்துல வந்து களை எடுப்பாங்களோ, அந்த மாதிரி வந்து இந்த லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட்டா வந்து புடுங்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லேட்டர் இது வந்துட்டு அவங்களோட சீட்ஸ வந்து லேட்டரா என்ன ஆகிது, அவங்களோட சீட்ஸ் வந்து நம்மளோட இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்டின்றாங்க. ஸோ நம்ம அவங்களோட லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா நம்மள ஆக்குபை பண்ணிட்டு, அ அப்புறம் நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வெளிநாட்ல இருக்க அந்த ஆஃபீஸ் வொர்க்ஸ்லாம் நம்ம இங்க பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, அங்க வந்து எப்ப லீவோ அந்த டைம்ல தான் இவங்களுக்கும் இங்க லீவ் வருது. அதே மாதிரி அங்க என்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொண்டாடுறாங்களோ, அதே மாரி ஹாலோவீன் டேலாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்டா நம்மள ஆக்குபை பண்ணதுக்கான ஒரு இதுதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் அந்த லாங்குவேஜ் அப்படின்ற ஒண்ணு உள்ள வந்துட்டு, கம்ப்ளீட்டா நம்மளோட என்ன ஆகுது கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து வேரோட புடுங்கி போட்டுட்டு, அவங்களோட இத வந்து நமக்குள்ள விதைச்சுட்டாங்க. Okay, that is what. After the soul has been cropped with a long seed sweeping out of the conqueror's face. So, அவங்களே என்னதான் புடுங்கி எரிஞ்சுட்டு, என்ன பண்றாங்க? இந்த கல்ச்சர் இதெல்லாமே புடுங்கி எரிஞ்சுட்டு, அவங்களோட அந்த லாங்குவேஜ வந்து விதைச்சிடுறாங்க. ஓகே.
The unborn grandchildren grow to love that strange language. ஸோ, இதுக்கப்புறம் பிறக்கிற எல்லா அன்பார்ன் அதாவது பிறக்காத குழந்தைகள் கூட, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வளரும்போது என்ன ஆகுது? அந்த ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ வந்து விரும்ப ஆரம்பிச்சுடுறாங்க. இல்லையா? ஏன்? ஏன்னா, அவங்களோட இப்ப இந்த லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப ஆளுமை தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போயம வந்து கன்க்ளூட் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்ச்சரு அண்ட் தென் எப்படி வந்து நம்ம காலனைஸ் ஆகுது, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த போயமோட தீமா இருக்கு. திஸ் இஸ் வாட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போம், எ டிஃபரண்ட் ஹிஸ்டரி. ஓகே. இந்த போயம உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் குலூலா போயம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.